நம்ம கார்டனில் களை எடுத்துட்டாவேங்க ஒரு 15 நாளுக்கு பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும் உள்ளே வந்தாவே. ஏன்னா பார்க்க அவ்வளோ சுத்தமாக இருக்கும். ஆனால் 15 நாளுக்கு அப்புறம் என்ன ஸ்டோரி அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது நல்ல ஒரு மழைங்க, காற்றுக்கு பாருங்கள் வாழை மரம்லாம் அப்படியே சாஞ்சு விழுந்துருச்சுங்க. நான் லாஸ்ட் டைமே காமிச்சிருப்பேன் மொந்த வாழை 2 தார் இருக்குன்னு. ஆனால் தார் நல்லா ஊறி இருந்துச்சுங்க, எனக்கு அப்படியே கீழே சாஞ்சிருச்சு. வெட்டி எடுத்துக்கலாம். மொந்த வாழை அவ்வளோ சீக்கிரம் பழம் அடிப்படாதுங்க, கீழே விழுந்தாலுமே அப்படியே ஃபுல்லாக சேருதாங்க. பழம் அடிப்படல, சூப்பராக இருக்குது. ஒரு தார் கீழே விழுந்தாலும் இன்னொரு தார் பாருங்கள் அத்தனை காற்றுக்கும் ஸ்ட்ராங்காக நிற்குதுங்க. ஆனால் கொஞ்சம் ஊசலாடிட்டு இருக்கு, அது விழுகிறதுக்குள்ளே அதையும் வெட்டி எடுத்துக்கலாங்க. அப்படியே அழகாக கையிலேயே வெட்டுற மாதிரி இருக்குது. ஒரே ஷாட் தாங்க, அப்படியே அழகாக வெட்டி எடுத்தாச்சு. வாழைக்காவை இப்படி பச்சை பசேன்னு பார்க்கும்போது வாழைக்காவை இட்லி பாத்திரத்தில் வச்சு ஸ்டீம் பண்ணி அதில் ஒரு பொரியல் பண்ணுவோம் இல்லையா, அது சாப்பிடணுன்னு பயங்கரமாக டெம்ட் ஆகுதுங்க. கொஞ்சம் உருளைக்கிழங்கு டேஸ்ட்லேயே இருக்குங்க. இப்போல்லாம் ஃபேவரட் லிஸ்ட்டில் அதுவும் ஒன்று. இன்றைக்கி வாழைத்தண்டுமே எடுத்துடலாங்க, ஏன்னா மொந்தவாளியோட வாழைத்தண்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் காய்கறி நிறையா இருக்குங்க அறுவடைக்கு. ஒரு 3 நாள் கேப் விட்டு அப்புறம் எடுத்துக்கலாங்க. இன்றைக்கி அந்த லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சர்ப்ரைஸும் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயமும் நல்லா விளைஞ்சிருச்சுங்க, மழை வேறு வந்துருச்சு. நெக்ஸ்ட் வீக்கில் வெங்காயம் ஃபுல்லாக அறுவடை பண்ணிடலாங்க. பூனைக்காளி செடி பாருங்கள், பார்டர் விட்டு பார்டர் வந்து முளைச்சிருக்குங்க. அந்த கடைசியில் இருக்குது, எங்கே வந்து விதை விழுந்திருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கம் பீக்கஞ்செடியுமே நல்லா வளர்ந்து வந்துருச்சுங்க. என்ன அப்பப்போ கொடி தாங்க ஸ்லிப் ஆயிடுது, எடுத்து எடுத்து வெளியில் விடுற மாதிரி இருக்குது. இந்த ஒரு செடியெலாம் பார்த்திங்கன்னா தானாக முளைச்சதாங்க. எதிர்பார்த்ததை விட சூப்பராக காய் வச்சுருக்கு. அப்படியே மேலே பாருங்களேன், இன்றைக்கி ஒரு காய் அறுவடையும் பண்ணலாங்க. என்ன கொஞ்சம் கோணையாக தான் போயிடுச்சு. பூசணி கொடியும் பாருங்கள் ஒரே வாரத்தில் நல்லா படர்ந்து வந்து நிறைய பூ வச்சுருக்குங்க. பீக்கங்கொடி வேலிக்கே போக மாட்டேன்னு அடம்பிடிக்குது. ஆனால் பூசணி கொடியை பாருங்களேன், வேலிக்கு தான் போவன் மேலேயே தாங்க போகுது. நானும் எடுத்து எடுத்து கீழே விட்டுக்கிட்டே இருக்கேன். எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். பூசணி கொடி பார்க்க தாங்க பைல்வான் மாதிரி தெரியுது, ஆனால் தொட்டாவே உடையுதுங்க. பார்த்து தான் எடுத்து விடணும். அப்படியே அந்த சைட் வாங்க. அது என்ன சர்ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி புடலங்காய் வந்து கொத்து கொத்தாக நிறைய காய் வச்சுருக்குங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரே டைமில் இவ்வளோ புடலங்காய் இருக்குது. எல்லா காயுமே சூப்பராக இருக்குங்க, பறிச்சுக்கலாம். இந்த சைட்லாம் புடலங்காய் வெயிட்டு தாங்க நிறையாவே இருக்குது. புடலங்காய் பூ மட்டும் தாங்க வைக்கிற மாதிரி தெரியுது. எப்போ தான் பிஞ்சு வைக்கிறதுனே தெரிலங்க, டக்குன்னு நிறைய காய் வந்துடுது. எப்போவுமேங்க இந்த சொரக்காய் பீக்கங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை பெருசாக ஏங்க வைக்காதுங்க. ஓரளவுக்கு விதை உண்ணும் அப்படின்னாவே மெயின்டெனன்ஸ் இல்லாமல் கொண்டு வந்துடலாம். ஆனால் இந்த புடலங்காய் அப்படி இல்லைங்க, ஒரு டைம் நல்லா வரும், ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த நோய் தாக்கம் இருக்குங்க. ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு, பெருசாக அந்த பூச்சி தாக்கமே இல்லைங்க. அடுத்து அப்படியே பீக்கங்காய்க்கு போயிடலாம். இந்த சைட் ஃபுல்லாக நிறைய பீக்கங்காய் இருக்குங்க, நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. வழியில் பாருங்கள் நாட்டு வெண்டை செடி எவ்வளோ பெருசுன்னு. சிகப்பு வெண்டைங்க, லாஸ்ட் டைம் விதைகள் விழுந்து எப்படி முளைச்சிருக்குன்னு கட் பண்ணி விட்டுருந்தேங்க. நிறைய கிளைகள் வந்திருக்கு, இப்படி தலை தலை தலைன்னு இருக்குங்க செடி பார்க்கவே. மணத்தக்காளி கீரையோடு அப்படி இணைந்து இருக்குங்க ரெண்டும். எவ்வளோ தேடினாலும் எங்கேயாவது ஒரு காய் மிஸ் ஆயிடுதுங்க. இந்த காயெல்லாம் பாருங்கள் அப்படியே முத்திருச்சுங்க. நிஜமாவே இந்த கொடிக்காயெலாம் கலராத கடவுள் மாற்றி வச்சுருக்கலாங்க. ஒரே கலரில் இருக்கனால அங்கங்கே ஒளிஞ்சுக்குதுங்க. தினமும் ஹைட் அண்ட் சீக் விளாடுற மாதிரி இருக்குது.
இந்த சைட் தொய்யக்கீரையும் பாருங்கள் அப்படியே அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்துருச்சுங்க. நிறைய பூ வச்சிருச்சு. அதுவும் மழை வரவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புதராக தெரியுதுங்க. இந்த ரோடு இன்றைக்கி பீக்கங்காவும் நிறைய இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாங்க. இந்த டைம் பார்த்தேனியத்துக்கு போட்டியாக பச்சை தண்ணி கீரையும் நிறைய உற்பத்தி பண்ணியாச்சுங்க. எவ்வளோ விதைகள் இருக்குன்னு பாருங்கள். இந்த பக்கம் ஒரு பீக்கங்கொடி மட்டும் நோய் விழுந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. அதை அப்படியே கட் பண்ணி விட்டாச்சு. ஏன்னா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆயிருங்க. ஒரு 4 சுரக்காய் செடி வச்சேன். அதில் ஒன்று மட்டும் தாங்க நல்லா வந்திருக்கு. ஆனால் ஒன்று வந்தாலும் சூப்பராக தளைஞ்சு வந்திருக்கு. வேலி ஃபுல்லாக படுற ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த சைட் பாருங்கள், காலிஃப்ளவர் முட்டைக்கோஸ்னு ஒன்று வச்சோம். ஆனால் அட்ரஸே இல்லாமல் இருக்குங்க. சீக்கிரமாக சுத்தம் பண்ணி அதை வெளியில் கொண்டு வரணும். இன்றைக்கி அப்படியே பீக்கங்காய் பொருளங்களும் சூப்பராக அறுவடை பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி வெங்காயமும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நல்லா விளைஞ்சிருக்குங்க. லாஸ்ட் 1 வீக்காகவே பார்த்திங்கன்னா அப்பப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுங்க ஃப்ரெஷ்ஷாகவே. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஆனியனோட சேர்த்து ஸ்ப்ரிங் ஆனியனும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பக்கம் வெண்டைக்காவும் நிறையா இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாங்க. இன்றைக்கி பச்சை கலர் காய்கறிக்கில் ஒரு எண்டு கார்டு போட்டு அப்படியே இந்த பக்கம் வாங்க. பர்பிள், ரெட்டு, ஒயிட்னு பல காய்கறிகள் இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாங்க. இந்த பக்கம் முள்ளங்கியும் அப்படிதாங்க. விதவிதமான ஷேப்பில் வித்தியாசமான கலரில் நிறைய இருக்குது, அதையும் எடுத்துக்கலாங்க. முள்ளங்கி விதைச்சது என்னவோ ஒரே மாதிரி விதை தாங்க. ஆனால் என்னென்ன ஷேப்பில் கலரில் வந்திருக்குன்னு பாருங்கள். சரி, எப்படியோ வீட்டு யூஸ்க்கு மேனேஜ் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி அப்படியே சூப்பராக காலையிலேயே பார்த்திங்கன்னா எல்லா காய்கறி அறுவடையும் முடிஞ்சுது. இன்றைக்கும் எப்பவும் போல் கூட நிறைஞ்சிருச்சுங்க. இந்த ஃப்ரெஷ்ஷான காய்கறிகளை அப்படியே ஃபார்ம் டு கிச்சனுக்கு கொண்டுட்டு போயிடலாங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். கிணத்துக்கிட்ட பாருங்கள், ஒரு மழை வந்ததும் எவ்வளோ புளிச்சக்கீரை முளைச்சிருக்குன்னு. அடுத்த புளிச்சக்கீரை தோட்டம் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. லாஸ்ட் டைம் நிறைய செடி இருந்தது, அந்த விதைகள் விழுந்து பாருங்களேன், குட்டி குட்டியாக நிறைய முளைச்சிருக்கு. அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம பொரியல் தட்டை கொடி பக்கம் வந்திருக்கோம். இன்றைக்கி அறுவடைக்கு பெருசாக எதுவும் இல்லைங்க. ஆனால் உங்ககிட்ட ஒன்று காமிக்கலான்னு வந்தேன். நான் லாஸ்ட் டைம் கேள்வி கேட்டிருந்தேங்க. பொரியல் தட்டையோட பூ காமிச்சு இது என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன். ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தம்மட்டை அவரை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மேக்ஸிமம் யாருமே கரெக்டான ஆன்சர் கொடுக்கலங்க. நான் ரெண்டுக்குமே டிஃப்ரென்ஸ் காமிக்கிறேன். தம்மட்டை அவரை எப்படி இருக்கும், பொரியல் தட்டையோட பூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். அதோடு இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான கேள்வியோடு வந்திருக்கேங்க. மிஸ் பண்ணாமல் அதுக்கும் ஆன்சர் பண்ணிடுங்க. இப்போ நான் காமிக்கிற பூ பார்த்திங்கன்னா பொரியல் தட்டையோட பூங்க. கொஞ்சம் மைல்டான கலரில் லைட்டாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. அப்படியே மேலேயும் காமிக்கிற பாருங்கள். அப்படியே சிங்கிளாக ஒரு 4-5 பூ இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தம்மட்டை அவரையோட பூங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து தம்மட்டை அவரைன்னு சொல்லியிருந்தீங்க. 2 பூக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே தம்மட்டை அவரை பூ தான் சொல்லியிருந்தீங்க. நான் யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கரெக்டாக சொல்லியிருந்தீங்க அப்படின்னா. கீரை விதைகளும் பாருங்கள், அப்படியே கொத்து கொத்தாக நிறையா இருக்குங்க. சிகப்பு தண்டு கீரை. அடுத்து அப்படியே கார்டனை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிடணுங்க. அவரை செடியும் அப்படி தாங்க. செடி மட்டும் தான் பார்க்க பளிச்சுன்னு தெரியுது, ஆனால் காய் பெருசாக எதுவும் இல்லைங்க. அதையும் சுத்தம் பண்ணி விட்டுறணும். சூரியகாந்தி பாருங்களேன், அப்படியே மழையில் நனையவும் விதையே இல்லைங்க. லைட்டாக எடுத்து பார்த்தேன். நானும் இந்த டைம் நல்ல விதைகள் எடுத்து வைக்கணும் அப்படின்ட்டு இருந்தேங்க. எல்லாப்புமே ஒரே மாதிரி மாறிடுச்சுங்க.
சூரியகாந்தி பூவில் நிறைய விதைகள் எடுத்து வச்சிடணும்னு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நமக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்கோ அதாங்க கிடைக்கும். மழை வந்தனாலும் இப்படி ஆயிடுச்சான்னு தெரியலங்க. ஆனால் ஒரு விதைகள் கூட சரியா இல்லைங்க உள்ள. இந்த சீசனுக்கு சரக்குன்ற பாருங்க, அப்படியே மரம் ஃபுல்லாக பூத்து குலுங்கி இருக்கு. மல்லிகைப்பூ வாசம் அப்படியே தானாக இழுக்குதுங்க. இது அடுக்கு மல்லி. இப்போ தாங்க அப்படியே பூ வைக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த மரத்தோட முதல் பப்பாளிங்க சூப்பராக பழுத்திருக்கு. அப்படியே காம்பவுண்ட் ஒட்டியே இருக்குங்க. கொஞ்சம் மேலே போயிடுச்சு அப்படின்னா அந்த சைடு இருந்தே சூப்பராக பறிச்சுக்கலாங்க. பலாப்பழமும் சூப்பராக அடுத்த அறுவடைக்கு ரெடி ஆகிட்டு இருக்குங்க. இந்த சைடு முள் சீத்தா இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாங்க. சீசன் வந்துட்டால் நிறைய காய் வைக்குங்க. இப்போ அப்படியே 1-2 காய் தான் இருக்குது. இன்னொரு பிஞ்சும் இருக்குங்க. நம்ம தென்னந்தோப்போட கார்டன் பாருங்கள். லாஸ்ட் டைம் காமிக்கும் போது சுத்தத்தோட உச்சத்தில் இருந்தது. 2 மழை தாங்க வந்துச்சு. எப்படி புல் மூடி இருக்குன்னு. அடுத்து இந்த வேலை தாங்க ஃபுல்லாக சுத்தம் பண்ணோம். இப்போ இந்த கார்டனில் இல்லாத செடியே இல்லைங்க. கொடியில் ஆரம்பித்த செடி வரைக்கும் அத்தனை காயும் இருக்குது. சீதாப்பழமும் பாருங்கள். லாஸ்ட் டைம் குட்டி பிஞ்சா காமிச்சேன், இப்போ நல்லா பெருசாகிடுச்சுங்க. சொரக்காய் கொடி பாருங்களேன், ஃபுல்லாக தடுத்துக்கே தாங்க வருது. அதை எடுத்து உள்ளே போட்டுடலாம். இப்போ இந்த தோப்பில் மட்டும் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், தக்காளி, கத்திரிக்காய், முள்ளங்கி, பாவக்காய், புடலங்காய், பூசணிக்காய்னு அத்தனை செடி உள்ளே இருக்குங்க. எப்படி காய்க்கும் தெரியாது, ஆனால் அப்படியே ஃபுல்லாக படர்ந்துருக்குங்க. ஒரு டைம் களையெல்லாம் சுத்தம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ரெடி பண்ணிக்கலாங்க. அது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புளிச்சிக்கீரை ஃபுல்லாக வளர்ந்து வந்திருக்கு. அதுவும் கொடி பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக படர்ந்துருக்குன்னு. இதில் காயை கண்டுபிடிக்கிறது பெரிய டாஸ்க்கு தாங்க. அப்படியே பீக்கங்காவும் பிஞ்சு வைக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. காலையில் காய் தோட்டத்தில் ஒரு ரவுண்ட் சுற்றி வந்துட்டு அப்படியே தென்னந்தோப்பு பக்கம் வந்தாச்சுங்க. நல்லா ஒலவோட்டியாச்சு. அப்படியே காடே சுத்தமாக இருக்குங்க. நேற்று காற்றுக்கு பாருங்கள் இங்கேயும் ஒரு தார் உடஞ்சி விழுந்துருச்சுங்க. இது பூம்பழம், அதையும் வெட்டி எடுத்துக்கலாங்க. இந்த சைட் ஃபுல்லாக தண்ணியாக நிற்குதுங்க. கால் வச்சாவே 1 இன்ச்சுக்குள்ளே போகுது. கொஞ்சம் பார்த்து தாங்க வெட்டணும். நல்ல பெரிய தார். தார் நல்ல வெயிட்டுங்க, தூக்க முடியாத அளவுக்கு இருக்கு. இன்னைக்கு வாழைப்பூவும் நிறையா இருக்கு, அதையும் உடைச்சிக்கலாங்க. இன்றைக்கி சூப்பரான ஹார்வெஸ்ட்டோட ஃபார்ம் டு ஹோம்க்கு கொண்டு வந்தாச்சுங்க. இப்போ சூப்பராக சமையலையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி தேவையான காயெலாம் ரெடியாக இருக்குங்க. கட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
இன்றைக்கி சூப்பராக கட்டிங்லாம் முடிச்சாச்சுங்க. பிளேட்டே கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே சமையலை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி மணத்தக்காளி கீரை பொரியல் தாங்க. ஆனால் குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறனால பொரியல் தட்டை ஸ்ப்ரிங் ஆனியன் கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஆட் பண்ணிடலாங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் தேங்காய் பூ போட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி நுரப்பீக்கங்க பீக்கங்க ரெண்டும் சேர்த்து கடையில் பண்ணிக்கலாங்க. தக்காளி ஆட் பண்ணி பாகக்காய் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, ஒரே டைமில் 3 டிஷ்ஷுமே சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. டக்குன்னு வேலை முடிஞ்சதுங்க. பாவக்காவும் பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. உப்பு மஞ்சள் பெப்பர் ஆட் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியாச்சுங்க. நல்லா வாசனையாக இருக்கும். மணத்தக்காளி மிக்ஸ்டு கீரை பொரியலும் ரெடிங்க. அப்படியே பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. நுரப்பீக்கங்க பீக்கங்காங்க ரெண்டும் சேர்ந்து ஒரு கடையல். அது அப்படியே கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க. இன்றைக்கி நாட்டுக்கோழி முட்டை நிறையாவே இருக்குது. இன்றைக்கி ஆம்லெட்டும் போட்டு எடுத்துக்கலாங்க. ஆம்லெட்டும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் மெனு ரெடிங்க. இன்றைக்கி ஃபைனல் டச்சுக்கு ஆம்லெட்டோட சூப்பரான ஒரு லஞ்ச் பிளேட் ரெடிங்க. அதுவும் பீக்கங்காய் கடையில் தாங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறித்து போடவும் அப்படி ஒரு டேஸ்ட்டு. அதுவும் சுட சுட சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான காய்கறி அறுவடை சமையல்னு சூப்பராக முடிஞ்சுதுங்க. கண்டிப்பாக என்னோட சேர்ந்து நீங்களும் நிறையா விஷயங்கள் கார்டனிங் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இதில் ஒரு சூப்பரான அப்டேட்டோட திரும்பி உங்களை சந்திக்க வரேன். நீங்கள் கிளம்பிடாதீங்க. உங்களுக்கான ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு முன்னாடிங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா, காயில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. இந்த மாதிரி அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அப்படியே சேலுக்கு கொடுத்துருவேங்க. இன்றைக்கி கேள்வி பார்த்திங்கன்னா இதாங்க. நான் இப்போ ஒரு பூ காமிக்கிறேன் இல்லையா, இது என்ன பூ அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்கன்னு.